காவல் நிலையம் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட திமுக கவர்மெண்ட்ல பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குங்க. முதல்ல போலீஸ்காரங்களை திமுக காரங்க அடிக்கிறாங்க. ஒரு பெண் போலீஸை திமுக நிர்வாகி கேவலப்படுத்துறாரு. எங்க பார்த்தாலும் திமுக காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்ல இன்ஸ்பெக்டர் மிரட்டுறது, கான்ஸ்டபிளை மிரட்டுறது, ஏன் ஐபிஎஸ் ஆபீசர்ஸை மிரட்டுறதுங்கிறத அவங்களோட பழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு லெவல்ல காவல்துறையினுடைய அந்த அலுவலகத்தைய ஸ்டேஷனையே மக்கள் போய் அது எந்த இடத்துல அந்த சூழல் எப்படி ஆச்சுன்னு தெரியாது. எந்த அளவுக்கு காவல்துறை மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிருக்கு. இல்ல திமுக அவங்களுடைய நிர்வாகிகள் அமைச்சர்கள் வாயிலாக என்ன மெசேஜ் போயிருக்கு? காவல்துறைங்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஏவலாள், இல்லைன்னா அவங்களை எப்படி வேணாலும் நாம நடத்தலாங்கிற அளவுக்கு பயம் இல்லாம ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலினத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு மேலான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு நாளும். ஏன் நாம இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு பகுதியில் பார்க்கிறோம், தோட்ட வீடுகள்ல வயதான பெற்றோர்கள் இருக்க முடியாத சூழல் உருவாயிட்டு இருக்கு. எங்களுக்கு உண்மையாவே இதுல என்ன ஒரு பின்னணி, இதுல ஏதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறது கூட எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏனென்றால் அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது எல்லாமே குழந்தைங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான குடும்பங்கள் தான். அவங்க எல்லாம் உடனடியாக தோட்டத்தை இல்ல நிலத்தை விற்கக்கூடிய சூழல் கிடையாது. ஆனா இந்த பகுதியில இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார முன்னேற்றத்தின் காரணமாக அந்த நிலத்தை அபகரிக்கிறதாக இருக்கக்கூடிய கும்பல் இப்படி கூட திட்டமிட்டு வேறு விதமா தாக்குதல் நடத்துவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் கூட எங்க கிட்ட இருக்கு. இந்த சந்தேகத்தை கூட காவல்துறை அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்ததுன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்களை நகரத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பூமிகளை விற்க ஆரம்பிப்பாங்க. அதனால ரியல் எஸ்டேட் மாஃபியா ஏதாவது இதுக்கு பின்னணியில இருக்காங்கிற சந்தேகத்துல அந்த கோணத்தில் கூட காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. எய்ம்ஸுக்கு தெளிவாக பாராளுமன்றத்தில் எங்களுடைய மருத்துவத்துறை அமைச்சர் பதில் அளிச்சிருக்கார். சரி, திமுக கவர்மெண்ட் வந்தாங்க, 4 வருஷம் ஆச்சு இல்லையா? எய்ம்ஸுக்கு உங்களோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜப்பானோட ஜெய்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு வெகு நல்லா தெரியும், ஜெய்கா வந்து உங்களுக்கு இங்க ஒவ்வொரு கட்டமாக அவங்களோட பினான்ஸ் ஒதுக்க வேலை நடக்கும்னு தெரியும். திருப்பியும் வந்து இந்த ஒத்த செங்கல்ல காட்டினா மக்கள் மாற மாட்டாங்க, ஏமாற மாட்டாங்க. அதனால இந்த ஒத்த செங்கல்ல காட்டிட்டோம், நீட்டு ரத்து பண்ற ரகசியத்தை சொல்றோம், இந்த மாதிரி எத்தனை ஏமாற்று வாக்குறுதிகள். இதுக்கெல்லாம் 26ல பதில் கேட்க தான் போறாங்க மக்கள். யாரு சொல்றாங்க? தமிழ் தேசிய அமைப்புகள் வேணா வர சொல்லுங்க. நான் வேணா உத்தராகண்டுக்கு கார்த்திகேயா மந்திருக்கு கூட்டிட்டு போறேன். சார் தாம்னு சொல்லுவாங்க. அதாவது இமயமலையில மிக முக்கியமான இடங்கள், அதிலும் குறிப்பா அந்த மாநிலத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா யமுனை உருவாகின்ற யமுனோத்ரி, கங்கை உருவாகின்ற கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் வைஷ்ணவர்களுடைய ஸ்தலம், இந்த 4 முக்கியமானத சார் தாம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அதுக்கு சரிசமமாக கார்த்திகேயா மந்திர் அப்படின்னு இமயமலையில ஒரு குன்றின் மேல முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அவங்களுக்கு வேணும்னா நாங்க வேணா கூட்டிட்டு போறோம் அங்க போய் முருகரை காட்டுறதுக்கு. மேடம், ஜூலை 3 வந்து அமர்நாத் யாத்திரா தொடங்குது மேடம். கடந்த 4 வருடமா பார்த்தோம்னா தமிழகத்துல வந்து அதிக அளவு யாத்திரிகள் போனாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த பாகல்காம் அட்டாக்னால நிறைய யாத்திரிகள் வந்து பின்வாங்கி இருக்காங்க. இதுக்கு வந்து மத்திய அரசு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? காஷ்மீர் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அமர்நாத்தோட யாத்திரை மட்டும் இல்லைங்க, நீங்க கேட்டீங்க இல்லையா, புதுசா வந்து முருகரை வந்து கும்பிடுறாங்க பிஜேபின்னு. இல்ல, காசிக்கு அதிகமா போறது தமிழ்நாட்டுக்காரங்க, காசி கோயிலுக்கு. கேதார்நாத்துக்கு அதிகமா போறது தமிழ்நாட்டுக்காரங்க. அதே போல அமர்நாத் யாத்திரையில அதிகமா கலந்துக்கிறது தமிழ்நாட்டுக்காரங்க. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வேற ஏதோ மண்ணுங்கிறாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்காரங்க தாங்க எல்லா இமயமலையில் இருக்கிற முக்கியமான கோயிலுக்கு அதிகமா போயிட்டு இருக்காங்க. அமர்நாத்தோட கோயில் யாத்திரையில கூட மத்திய அரசாங்கம் ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க, யார் வேணாலும் பதிவு பண்ணி உள்ள போலாம். அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அதனால மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கிறது. அநேகமா இந்த போர்ட்டலோட எண்ணிக்கை வெளிப்படையாக அறிவித்ததுக்கு பின்பாக இது தொடர்பாக நம்மளுக்கு தகவல் தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.